எங்களுடைய பேண்டோடைய ஈவெண்ட்டோட ஒரு ரிஹர்சல் இன்னைக்கு. டீமுடைய கீபோர்ட் பிளேயர். வணக்கம். விளையாட்டு புள்ள சார் இது. நீ எப்படியோ உன்கிட்ட வந்து உட்காந்துட்டேன், நீ என்ன எப்படினாலும் தோலை உரிச்சு தொங்க விட போற, எப்படி வேணாலும் தொங்க விட. ஹேர் ஸ்டைல் பார்த்தா ஹரிஹரன் சாரும் சங்கர் மாதன் சாரும் பாதி சேர்ந்து கலைஞர் இருக்காரு. தம்பி போதும்பா. வெக்கமா வருது. கண்டிப்பா ரஜினி சாருக்கு தான் பிடிக்குமா? கண்டிப்பா ரஜினி சார். எனக்கு அவ்வளோ சந்தோஷம் பா. ஹாய் ஹலோ, வெல்கம் டு சாயா த சாய். ஸோ இந்த ஒரு vlogging சேனல் மூலயமா உங்களை ரெகுலராக மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னைக்கு வந்து இட்ஸ் கோன் பி அ வெரி பியூட்டிஃபுல் டே. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டாக நாங்கள்லாம் வந்து லைவ் மியூசிக் அண்ட் எனிதிங் டு டூ வித் மியூசிஷியன்ஸ் வந்து நாங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸைட்டடாக அந்த ஒரு நாளுக்கு வில் லுக் ஃபார்வர்ட் டு இட். ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணி காத்துட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு நாள் இன்னைக்கு. என்னென்னா வந்து எங்களுடைய பேண்டோடைய ஈவெண்ட்டோட ஒரு ரிஹர்சல் இன்னைக்கு. ஸோ எல்லா மியூசிஷியன்ஸும் மீட் பண்ணுவேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய மியூசிக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இன்றைக்கி மீட் பண்ணுவோம். ஸோ மோர் லைக்லி யூ வில் நோ எங்களுக்குள்ளே என்ன மாதிரி பாண்ட் இருக்குது, நாங்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி பேசிக்கிறோம். அஃப்கோர்ஸ் ரொம்ப டிக்னிஃபைடாக டீசெண்டான விஷயங்கள் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த vloggingல வந்து நமக்கு ரொம்ப புதுசு, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். திஸ் இஸ் கோன் பி ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபியூ vlogs in our சேனல். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற டிங் அதை அமைத்திக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற கொஞ்சம் எஃபர்ட் உங்களுக்கு வந்து கரெக்டாக சேரும். ஸோ திஸ் கோன் டு பி வெரி ஃபன் vlog. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் ஐ ஹோப் டு see you எல்லா vlogsலையும் இதே மாதிரி பயங்கர என்டர்டெய்னிங்காக ரொம்ப ஜாலியான ஒரு கண்டென்ட்டோட உங்களை கண்டிப்பாக எல்லா vlogலையும் மீட் பண்ணுவோம். என்னதான் ரிஹர்சலுக்கு டைம் ஆனாலும் சோறு முக்கியம் இல்லை. பார்த்தாலும் சோறுன்னு பசி தான் எல்லாத்துக்கும் முக்கியமான மேட்டர். அப்படின்னு ஒரு குயிக் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. கிளம்பலாமா? மறதி இருக்கே, கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னெல்லாம் எடுத்துக்கணுமோ அதெல்லாம் ஞாபகமே வராது. அண்ட் கிளம்பணும் அப்படிங்கிற அந்த அர்ஜென்சியில் தான் எல்லாம் ஞாபகம் வரும். ஸோ இப்போ லாஸ்ட் மினிட்ல ஒரு குட்டி வேலை பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அம்மா வேறு கீழே காரில் பந்தோபஸ்து காமிச்சிருக்கேன். எங்கள் அம்மா ஒரு டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏண்டா நான் சும்மா போய் காரை வெறிக்க வேடிக்கை பார்க்கணுமா, நீ வருவியா மாட்டேன், இங்கேருந்து ஒரு சத்தம் வரும். இப்போ அதுக்குள்ளே டப்புன்னு கடை பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, முடிஞ்சது, கிளம்பலாமா? இவர் தான் வந்து எங்க டீமுடைய கீபோர்ட் பிளேயர். வணக்கம். விளையாட்டு புள்ள சார் இது. நீ எப்படியோ உன்கிட்ட வந்து உட்காந்துட்டேன், நீ என்ன எப்படினாலும் தோலை உரிச்சு தொங்க விட போற, எப்படி வேணாலும் தொங்க விட. பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. இவருக்கு பொண்ணு பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற அளவுக்கு வயசாயிடுச்சு. இப்போ போய் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. சரி பரத், நீங்கள் சொல்லுங்கள், ஹவு டு யூ ஃபீல்? இந்த மாதிரி கரெக்ட் டைமுக்கு வந்து எல்லாருக்கும் முன்னாடி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆன்டிஸ் பிளெஸிங்ஸ் தான். இதுதான் எங்கள் டீமுடைய ஹீரோ. எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரமும் இல்லை காலமும் இல்லைங்க. இவர் தாங்க அண்ணன். ஹலோ எங்கள் டீமுடைய பியூட்டிஃபுல் மேல் சிங்கர். ஒரு ஹேர் ஸ்டைல் பார்த்தா ஹரிஹரன் சாரும் சங்கர் மாதன் சாரும் பாதி சேர்ந்து கலைஞர் இருப்பாரு. தம்பி போதும்பா. உங்களை தான் ஹீரோ சார் நான் எடுக்கணும், மற்றவங்க எடுத்து எனக்கு விஷயம் இல்லை. வெக்கமா வருது. அதான் ஹீரோனா வெக்கப்படக்கூடாது. எங்கள் டீமுடைய ஹீரோ மிஸ்டர் ஆலன். இவர் நீங்கள் எல்லா பேண்ட்லையும் பார்த்துருப்பீங்க. பேண்ட் சைடில், நேரில், நடுவில், சென்டரில் எல்லா இடத்தையும் பார்க்கலாம். அப்படியே இங்கே திரும்பினீங்கன்னா ஒரு பெண் சிங்கம் உட்காந்துட்டு இருக்காங்க. சிங்க பெண்ணே வாங்க சொல்லுங்கள், ஹவு டு யூ ஃபீல்? வாங்க. ரொம்ப அமைதியான பொண்ணு, ஆனால் லாயர், வெரி டேஞ்சரஸ் கேர்ள். பாயிண்ட் மட்டும் தான் பேசுவோம். பாயிண்ட் ஒன்லி பாயிண்ட் தான். பாயிண்ட் வரைக்கும் பேசுறேன். இந்த பையனுக்கு நிறைய பாயிண்ட் தேவைப்படும். நான் வேற ஏதாவது கேட்ட போறேன் தம்பி. எங்கள் கிட்டாரிஸ்ட்காக வெயிட் பண்ணிருக்காரு. ஆமாம், எங்கள் கிட்டாரிஸ்ட் வந்து ரொம்ப பெரிய லெஜெண்ட் பிளேயர். அளவுக்கு இல்லை, பட் ஒரு ஆமாம், ஸோ வந்துக்கிட்டே இருக்காரு அவர் ஆன் த வே. மலரே நம்ம மாதிரி ட்ராக் இருக்கு. அதான் நான் இன்னும் ட்ராக் இருக்கு மட்டும் ஃபைனலைஸ் பண்ணல, சார்ட் பண்ணிடலாம். டேய் நீ யாரா கோமாளி, இங்க வந்து யாரா போடுங்க. அவர்தான் எங்களோட கிட்டாரிஸ்ட் மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ். வணக்கம் சார். ரொம்ப
ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க சார். பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வரதுதான், நீங்கள் வரதான் எங்கள் டைம். இது பார்த்தீங்கன்னா நோட்ஸ் ஜிங்கி சாக்கில் நோட்ஸ் எழுதி வச்சிருக்கோம். என்னெல்லாம் சொல்கிறா பாருங்க சார். கம்பி கட்டுற கதையெல்லாம் நிஜமான ஜிங்கி இப்போ அதுக்கு தான் மொபைல் வச்சிருக்கேன். மொபைல் வச்சு தான் சார் நோட்ஸ் எழுதுவார். மொபைல்லேருந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது பார்த்தா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இல்லை, சீட் ஆடுற மாதிரில இருக்கு. தப்பாக தெரியுது. அப்போ இது எதுக்கு சார்? இது வந்து இதுவும் வச்சிருக்கோம். பட் இல்லை, இதில் என்ன பார்ப்பீங்க? அது சும்மா சைடில் இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். ரெண்டுமே எப்படி இந்த பக்கத்துக்கு இங்கேருந்து அந்த பக்கத்துக்கு இங்கேருந்தா எப்படி அது? சரி, அந்த ஐடியா கொஞ்சம் கற்றுக் கொடுத்தா நல்லா இருக்கும். மொபைல் பார்த்துனே ரசிக்கிறதுன்னு கற்றுக் கொடுங்க. அது எனக்கு தெரியாது. மொபைல் மட்டுமா பார்ப்பாரு? என்ன சொல்றீங்க நாயா? எஸ் மேடம், எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. நோ நான் போன்ல சீரியல் பார்த்துட்டே வாசிப்போம். ஃபோனில் சீரியல் பார்த்து பாகியலட்சுமி பாண்டியன் ஸ்டோர் அந்த மாதிரியா? வெப் சீரிஸ். வெப் சீரிஸ் நம்பர்னா அது கேவலமாக பேசிட்டோம். சாரி காய்ஸ், அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ். சொன்னா புரிஞ்சுங்க. பரத் நிறைய பார்த்துருக்கோம். திருப்பி சொல்லுங்க, நீங்க பார்த்த வெப் சீரிஸ் லிங்க் அனுப்பினேன். நீங்க என்னது? அது ஆக்சுவலி மிர்சாப்பூர் நல்லா இருக்கும். நல்லா மனுஷன் ஏண்டாலும் நான் டேஸ்டா பேசுறாரு பாரு சார். அவன் சொல்றது மிர்சாப்பூர் இல்ல, சானியா மிர்சாப்பூரா இருக்கும். நம்பாதீங்க. சரியான பொம்பளை தோக்கு இருக்கிற பையன் நம்ம. என்னடி இது? அவளை ஒன்ன போல பார்த்துட்டோம், பார்ட்னரை சேர்த்துட்டோம், வைஃபு கிட்ட பொய்ய சொல்லாதே, தினமும் சண்டை கிண்ட போட்டுட்டோம், சாரி கீரி கேட்டுட்டோம், ரெண்டு மட்டும் விட்டு தராதே. செக் செக். உனக்கு பிடிச்ச பாட்டு அதுக்குள்ளயும் பாரு. நான் என்ன பாட்டு பாடுறேன்? ஓகே, சிக்ஸ்த் தானே சொல்றீங்க? இங்க ஒரு பாட்டு, அங்க ஒரு பாட்டு. டேக் 1 2 வணங்காத அசுரனா, வணங்காத மனுஷனா, தோளோடு தோழினா, தருவான உசுருதா, உயிரும் அழகரியா, கேசுனவே கேமுனவே, எங்கேயோ தொலைஞ்சவளே. அடடா, என்ன வாய்ஸ், என்ன அழகு. என் மனசு என்கிட்ட இல்ல. பாரு, இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்ல? அஃப்கோர்ஸ்ண்ணா. ஏன்? ரஜினி சார்ண்ணா. ரஜினி சாருக்கு தான் பிடிக்குமா? அஃப்கோர்ஸ்ண்ணா. கண்டிப்பா ரஜினி சாருக்கு தான் பிடிக்குமா? கண்டிப்பாக ரஜினி சார். எனக்கு அவ்வளோ சந்தோஷம் பா. அந்த பாட்டு ஆரம்பிக்கிட்டோம், அப்புறம் இங்க பாக்குற மக்களுக்கு தெரியும் யாருக்கு பிடிக்கும். அண்ணே, இந்த பாட்டப்ப ஸ்ரீனி கண்ண மூடி நல்லா வாசிப்பான். கார்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். கார்ட்ஸ் தான் டிஸ்கஸ். சாரி ப்ரோ, சேனல் டியூன் மட்டும் பாடுங்க. கையை இப்படியே ஃப்ரீயா ரிலாக்ஸ் இல்ல, ஃப்ரீயா இருந்தா வாசிக்கலாம். சொல்றது நான் வேணா டிரான்ஸ்லேட் பண்ணேன். கேமரா வந்து கிட்ட கொண்டு வாங்க. கார்த்திகை இந்த பாட்டை எப்படி நடிச்சிருப்பாங்க? என்ன கார்த்தி எடுத்தாலும் பாவம் அந்த பையன், பாவம். இந்த பாட்டு முக்கியமான ஒரு
பிஜிஎம் இருக்கான். அது வந்து பரத் வந்து பல நாள் தூங்காமல் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். அது வந்து பரத் இப்போ வாசிக்க போகிறான். இந்த பாட்டு தாங்க அந்த மூஞ்சில ஒரு ஒளிவட்டம் தெரியும், என்னமோ சாதிச்ச ஒரு ஃபீலிங். அது வாசி, நான் வந்து மேலே வாசிக்கிறேன். 1 2 3 4. கார்த்தி இவன் பார்க்குற சீன் இந்த பாட்டுக்கு விசித்திரா வாங்க. நான் இன்ஸ்பயர் ஆனது கவுண்டமணி தான். விசித்திரா ஒரு வருஷம் கவுண்டமணி ஐயோ கௌதமி அதான். ஐயோ அவரே சார், அவர் வந்து சூப்பர் ஸ்டார் எல்லாம் பார்க்கலங்க. அவங்க ஃபுல்லா கௌதமி மேல தான் ரியாக்ஷன் இருக்கு. ஜூம் பண்ணுங்க, உண்மை தெரியும். மனுஷனா நீங்களா? என்ன நடந்துகிட்டு இருக்கு, அது என்ன பண்றாங்க? ஓகே ஓகே சார் பிஸ்கெட் உள்ள ஸ்நாக்ஸ் அலௌட் இல்ல. வரது டீ வந்திருக்காங்க. ப்ரோ லோக்கட் ரொம்ப மட்டமா பண்ணிட்டாங்க ப்ரோ. சென்டர்ல வைங்க ப்ரோ. நானே இத கம்மி பண்ணிக்கிறேன். என்னடா இது, என் டோன் இவ்வளவு மெலிசா இருக்கு. டோன் மட்டுமா மெலிசா இருக்கு? கொஞ்சம் பேசிட வேணும், ஓ கண்ணே பேசுதடி, கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடி. திருப்பி எப்படி வரணும் காமிங்க. எப்படி உங்களால முடியுது? முடியும், என்னால முடியும். எனக்கு எப்படின்னு சொல்லுங்கண்ணே. பிராக்டிஸ் பண்ண வளருமான்னு கேட்டேன். ஆமா, ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நீங்க எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ எது வளரும்? அறிவு வளரும். இல்ல ஒரு முடிய கேட்டேன். இதான் சொல்லி பின்னோக்கி போற மாதிரி தெரியல, பின்னோக்கி அதெல்லாம் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. உங்களோட சேர்ந்தா எனக்கு ஸ்டேடியம் வேற எங்க போறது? ஆவுடா. நல்ல பெயிண்டா, ரொம்ப நல்ல பெயிண்டா. வாழ்த்துக்கள். யாரையாவது சொல்றான்னு நினைக்கிறேன். சொல்ல என்ன இருக்கு? பேசி பழகுடா. டாக்குமெண்ட்ரி கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகவே போட தைரியமா. இவங்கள பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும். ஊசி போட்டு கொண்டு கடல் எலி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். பெரிய அவர் பேர் கொலசாமி. நீங்க என்ன சொன்னீங்க? கொலசாமி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா? சரி, அப்புறம் இன்னும் கொலசாமியாவே இருக்கு. இது கொஞ்சம் கொலை பண்ற சாமி. கொலை சாமி. ஆனா இந்த vlog வெளியே வரும்போது இந்த கொலசாமிக்கு எத்தனை பேர் ரியாக்ட் பண்றாங்க நான் பார்க்க போறேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய முக்காவாசி சிங்கர்ஸ் வந்து கொலசாமிக்கு தெரியும். எங்க எல்லாருக்கும் கொலசாமி அப்படி சொல்றேன். இதுக்கு வந்து கம்பெனி பொறுப்பு இல்லை. உடனே 3 பேர் கைது பண்ணுங்க. சரி, ஃபோன் பேசினா மட்டும் ஏன் தனியா போறேன்? டிஸ்டர்பன்ஸா இருக்கு. யாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது. என்னது? ஆவுனா இது ஒன்று சொல்லிருங்க. அவர் டீ குடிக்க வரும்போது கூட கிளாஸ் கைட்ட மாட்டார். வெயிலா இருக்கு. ஸோ என்ன பண்ண சொல்றீங்க பாலா சார்? இவர் வந்து டீ மட்டும் தான் அடிப்பாரு. மற்றபடி அவர் இப்போ ரீசெண்டாக ஜிம் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதனால சுகர் சாப்பிட மாட்டாரா? நம்ம போட்டுருங்க. லெமன் டீல கருவேப்பிலை போட மாட்டாங்க சார். துளசி போடுவோம். அவர் கம்மி பண்ணாங்க. இஸ் கம்மி பண்ணாங்க. புதினா பேசிக்கலி ஃப்ரம் ஒரே மாதிரி தான் இருக்கு. விடுங்க. பேசிக்கலி ஃப்ரம் சென்னைக்கு மிக அருகில். அதெல்லாம் வேண்டாம், நம்ம பியானோலே வாசிக்கலாம். அதெல்லாம் அது நல்லா தான் இருந்தது. இங்கு உங்கள் கையில் சொர்க்கம் பொன்னாயிரவோ சொல்லாயிரவோ.
தானுங்க பண்ணுங்க 10 இயர்ஸ்ல அம்மா இத அப்படியே ரிப்பீட் பண்ணுவான் அதெல்லாம் நான் ரிப்பீட் பண்ணோம். அப்பெல்லாம் நான் வேண்டிருந்தது ஒரே ஒரு பாட்ரா ஒண்ணு சும்மா பாடிக்கிறேன் நான் அதுக்கு நான் விடவே மாட்டான். அது ஒண்ணு இல்ல ஆண்டி, எங்க நீங்க அவரோட பெருசா வளர்ந்தீங்க ஒரு பொறாமை. எக்ஸாக்ட்லி நான் தான் சொல்றேன், நீ எல்லாம் என்ன கூப்பிட போறது இல்ல, ராஜா தான் என்ன கூப்பிட வராங்க. விக்ரம் என்ன சொல்ற? ஆண்டி ஒண்ணு இல்ல, அங்க ஸ்ட்ரைட் போய் லெஃப்ட் எடுத்தோம்னு வெச்சுங்க, ஆப்போசிட் தான் ராஜா ஸ்டுடியோ. கடைசில அங்க தான் எனக்கு கெடி போல இருக்கு, வேற வழி இல்ல. ரொம்ப தப்புண்ணா. டெம்போ அப்படியே இன்னொரு 5-6 கவுண்ட்ஸ் ஏத்திக்கங்க. அவளுக்கு நீ இவ்வளவு ஸ்லோவா பண்ணா ஓகே 1 2 3 ஸ்டார்ட். ஃபோர் சைக்கிள்ஸ் முடிச்சு அப்புறம் பேஸ் வந்து அப்புறம் கீஸ் வந்து 3 ஸ்டார்ட். அனுபவம் புதுமை அவளிடம் அண்ணாடியாத பொல்லாத எண்ணங்களே சான்ஸே இல்லை, வேற லெவல். அவர் ஸ்டாரு, அவரோட வந்து இவங்க பெரிய ஃபேனா. எதுக்குன்னு தான் தெரியல. என்ன பரத், என்ன ஃபீல் பண்றீங்க நீங்க? இல்லை உங்க ஃபேன் உங்க கூட செல்ஃபி எடுத்துருக்காங்க, என்ன ஃபீல் பண்றீங்க? அவங்களுக்கு நான் பெரிய ஃபேனா இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ஒரு குட்டி ஃபேனா இருக்கேன். ரொம்ப கேவலமான ஃபேனுக்கே ஃபேனா கொடுக்குறேன். இந்த நல்ல பையனுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஃபேனு. நீங்கள் ஒரு நிறைய இதில் பார்த்துருக்கீங்க, நிறைய வீடியோஸ் ஜீ தமிழில் பார்த்துருக்கீங்க. ஆக்சுவலி அந்த டிவி ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபீல்டில் நிறைய காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜீ தமிழுடைய ஹெட், சாரி ஹெட், மியூசிஷியன் ஹெட் இவர் தான் பார்த்துருக்கேன். லஞ்சு சாப்பிடும் போதும் கூலர்ஸை கைட்டாக இருக்கிற ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சு ஸ்டைல். அப்பதான் சூடா சாப்பிட்றது கூட கூலா இருக்கும். இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கிட்ட காப்பாற்றி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க. சொல்லி ஆகணும், உங்களுக்கு போய் சொல்லி ஆகணும். நான் இவர் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி பார்த்தேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்துட்டு இப்படி இருந்தாரு. சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ் அப்புறமா கால் படுது போடா ஆளு விஜிக்கு ஆயிட்டாரு ப்ரோ. சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ் சோழன் 5000 வாக்குகள் பெற்று முன்னணியில் இருக்கிறார். என்ன எடுக்கிறோன்னு தெரியாமே வந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி வீடியோவா? ஹாய். ஓ, வீடியோங்கிறது உங்களுக்கு இதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஹாய். சர்ப்ரைஸ் சூப்பரா பாடிங்க. என்ஜாய். எங்க அம்மா vlog பண்றாங்க, என்ன சொல்றாங்க கேளுங்க. ஒன் மோர் டைம் ப்ளீஸ். Everybody sang very well. Such a nice. இங்கிலீஷ் தான் பேசுவீங்களா? சும்மா கேட்குறேன். ஓகே, நன்றி. நல்லா பாடினாங்க. இந்த பையன் இருக்கார்ல, இந்த பையன் வந்து நல்ல பையன். இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி உள்ள சொன்னேன், அவங்க கிட்ட ஏதோ தப்பா சொல்லிருக்காங்க என்ன பத்தி. தம்பி நாகராஜ் சொல்ற எம்எல்ஏ அப்படியா படுது அப்படின்றவா டப்புன்னு. நாகராஜன் சொல்ற தேசிங்க ராஜா அவரு எனக்கு புரியல. அதுக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கண்டென்ட் எடுக்கிறோங்கிற பேரில் இவர் தான் அந்த கண்டென்ட் எடுத்த மகான். வாங்க வாங்க கேமராமேன் நாங்கள் முன்னாடி காமிக்கணும். வாங்க, இவர் தான் எங்களை வந்து வீடியோ எடுத்த மகான். முக்கால்வாசி இவர் தான் வந்திருப்பாரு. இவருடைய சோலோ இது மாதிரி ஆயிடுச்சு. பட் நிறைய கண்டென்ட் கொடுக்குறது இவர் தான் வச்சுக்கோங்க. எங்களுடைய ஆஸ்தான விளையாட்டு பிள்ளை. என்ன 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 ஃபீல் பண்ணுறீங்க இன்னைக்கு? இல்லாமம்மா என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தது வந்து எங்களுடைய பியூட்டிஃபுல்லான மியூசிக் பேண்டு. இதுதான் என்னுடைய டீம் ஆஃப் மியூசிஷியன்ஸ், டீம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் தனித்தனியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக டைம் கிடைக்கல. ஏன்னா இட் இஸ் ஆல் மோர் ஃபன் அண்ட் ரொம்ப எக்ஸ்டெம்போவாக என்னெல்லாம் அங்கே நடந்துச்சோ அப்படியே உங்களுக்கு அன்ஃபில்டர்டாக காமிச்சிருக்கோம் அந்த vlogல. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய என்டர்டெய்னிங்காக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஃபன்னாக நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்காக வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துலேயே டிங் அதையும் நம்பிக்கிங்க. ஸோ see you in the next one. Love you. Cheers.